உங்கள் வெப்சைட்டில் இருந்துச்சுன்னா உங்களுடைய வெப்சைட்டோட கன்வர்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஃபஸ்ட்டு வந்து H1ஓட சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த H1ஓட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கணும். 16 ஃபார் அன் எக்ஸாம்பிள் 16 பிக்சல்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த H1ல உங்களுடைய கீவேர்டை ப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த கீவேர்ட் ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் அந்தமாரி நீங்கள் கண்டென்ட் எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து H1க்கு அப்புறம் வந்து ஃபுல்லாக வளவலன்னு பேராகிராஃப் வைக்காம, அதாவது ஹீரோ செக்ஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா புல்லட்டட் பாயிண்ட்ஸாக வச்சிங்க அப்படின்னா வந்து கன்வர்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதேமாரி சிடிஎஸ் வைக்கும்போது பிரைமரி சிடிஏ, செகண்டரி சிடிஏ அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்குது. பிரைமரி சிடிஏக்கு ஒரு கலரும், செகண்டரி சிடிஏக்கு ஒரு கலரும் வைங்க. அதேமாரி சிடிஎஸ் வைக்கும்போது அந்த பட்டன்ஸ் வந்து லைக் ஹோவர் பண்ணால் வர மாதிரி இல்லாமல் லைக் அந்த பார்டர் கலர்ஸ் மட்டும் கொடுக்காம பட்டன்ஸ் வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி வைங்க. அது இன்னும் நல்ல பெனிஃபிட்டான ஒரு இதாக இருக்கும். லைக் ஹீரோ செக்ஷன்ஸுக்கு கீழே உங்களுடைய டெஸ்டிமோனியல்ஸை வச்சுருங்க. அப்போ உங்களை ஹீரோ செக்ஷன் உங்களோட பெனிஃபிட்ஸ்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு கால் எடுத்துருவாங்க, கால் பண்ணிடுவாங்க உங்கள் சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு. அந்த இடத்துல வந்து உங்களுடைய டெஸ்டிமோனியல்ஸை வந்து ஆட் பண்ணிடுங்க. அதேமாரி லேஅவுட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேஅவுட்ஸ் இருக்குது. 3 ஃபார்ம் லேஅவுட், 4 ஃபார்ம் லேஅவுட், 5 ஃபார்ம் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா லேஅவுட்ஸ் இருக்குது. உங்கள் பிஸ்னஸ்க்கு எது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாரி வைங்க. இப்போ 6 பாக்ஸ், 4 பாக்ஸ், 3 பாக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பாக்ஸில் வந்து எல்லா பாக்ஸ்லேயும் கண்டென்ட் வேணும்னு அவசியம் கிடையாது. லைக் ஒரு சில பாக்ஸை வந்து நீங்கள் எம்ப்டியாகவே கூட விடலாம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட்டிங்ஸ்க்கும் எவ்வளோ சைஸ் வைக்கணுங்கிறத முதற்கொண்டு எவ்வளோ எம்ப்டி ஸ்பேஸ் வைக்கணும் அதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்தமாரி ஃபார் அன் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைடு இமேஜ், ரைட் சைடு கண்டென்ட், ரைட் சைடு இமேஜ், லெஃப்ட் சைடு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது மேலே கண்டென்ட் கீழே இமேஜ், கீழே கண்டென்ட் மேலே இமேஜுன்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு செமையான ஒரு விஷயம் நடக்கும். நல்ல கன்வர்ஷன்ஸ் வரும். உங்கள் வெப்சைட்டுக்கும் உங்கள் பிஸ்னஸ்க்கும் புதுசாக வெப்சைட் க்ரியேட் பண்ணாலும் சரி, இல்லை இருக்கிற வெப்சைட்டை வந்து ரீடிசைன் பண்ணாலும் சரி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். அது போக உங்களுக்கு வந்து புதுசாக வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது வித் 6 மந்த்ஸ் மெயின்டெனன்ஸோடையே வந்துடும். நீங்கள் டிஸ்கவரி கால் எடுத்தோடனே நான் உங்களுக்கு என்னோடய போர்ட்ஃபோலியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டினியூ பண்ணி நீங்கள் ஆர்டர் கொடுத்த ஒரு 15 to 20 டேஸ்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு வெப்சைட் டெவலப் ஆகி வந்துடும். இல்லை அப்படின்னா வந்து உங்கள் பழைய வெப்சைட் ரீடிசைன் பண்ணாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்.